அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் மாடி தோட்டம் வந்தாச்சு. மாடி தோட்டத்தில் என்ன வேலைக்காக வந்தோன்னா, இந்த பருப்பு கீரை எல்லாத்தையுமே நம்ம பறிச்சிடலான்னு சொல்லிட்டு தாங்க. ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பருப்பு கீரை நிறைய இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பறித்தா தான் அடுத்து நம்ம இதில் மிளகாய் செடியோ இல்லை கத்திரி செடியோ ஏதாச்சும் வைக்க முடியும். மண் செட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் செடி எதுவுமே வைக்காமல் அப்படியே விட்டுருந்தேன். இதில் தக்காளி விதை கூட போட்டிருக்கேன். அதையும் பார்த்து தான் நம்ம பறிக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம பறிச்சிடலாம். உரமே போடாமல் எந்த ஒரு கவனிப்பும் இல்லாமல் வளரக்கூடிய ஒரே கீரை இந்த பருப்பு கீரை தாங்க. இதுக்கு எந்த வித மெயின்டெனன்ஸும் கிடையாது. இது வார்த்தனால வளரும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நம்ம பூரி செய்கிறோம்ல, பூரியில் அப்புறம் பருப்பு போட்டு கடைஞ்சும் சாப்பிட்லாம். பூரி சப்பாத்தி மாவில் கலந்து பூரி சப்பாத்தி அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். நிறையா இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் பறிச்சிடும். இதுலேயே தரப்பசாலையும் இருக்குது. இது தரப்பசாலைன்னு சொல்லுவாங்க. இதுவும் கீரை தான். போய் பார்க்கலவே தெரியும். இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடுவோம். ஃபுல்லத்தையும் எடுத்துட்டு திருப்பி நம்ம மண்ணை பரட்டி விட்டு அதில் செடி வைப்போம். வச்சா செடி நல்லா சூப்பராக வளரும். இது பாருங்கள். நம்ம கொஞ்சம் இது போல் மண்கலவெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதை போல் நிறைய புல் பூண்டுலாம் நிறையா முளைக்கும். அப்போ தான் மண் அதுக்கான வளமான மண்ணுன்னு அர்த்தம். எதுவுமே முளைக்கலன்னா அது மண்ணோட சத்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இது எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். எடுத்துட்டு புதுசாக செடி நட்டு வைக்கணும். அப்படி இருக்கு பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நான் எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துட்டேன். ஏதோ 1-2 இருக்குது. அதை நம்ம கிளறி விட்டுட்டோன்னு வச்சுக்கலாம், மண்ணை பரட்டி விட்டோன்னா நமக்கு செடி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பறிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கிளச்செடி கூட நமக்கு இது கீரை தான். இதை நமக்கு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிற மாதிரி சப்பாத்தி பூரி, அதுக்கப்புறம் கீரை கடையில் இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக்காமல், வேஸ்ட்டாக பிடுங்கி போடாமல். அதோடு நம்ம அவரைச்செடியை பாருங்களேன், கொத்து கொத்தாக பூ வச்சுருக்கு. இன்னும் ஒன்று கூட காய் பிடிக்கல. இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பூ வச்சு வச்சு கொட்டுது பாருங்கள். இன்ஷாஅல்லாஹ் இது அப்படியே காயாக மாறணும், பிஞ்சு பிடிக்கணும். அதோட நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன், 10 மணி ரோஸ்ன்னு சொல்லிட்டு. பட் ரோஸ் பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்ட்டு. இது பார்க்கக்குள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். செம்மையாக பூத்துருக்கு. அதோட குரங்கோட சேட்டை தாங்க முடியலைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக பூ வச்சிச்சு, நல்லா துளுத்து வந்துச்சு. அப்படியே மேலே உள்ள அந்த இலையெல்லாம் பறித்து போட்டுருச்சு. அதோட இந்த செடியையும் பிடுங்கி போட்டுருச்சு. திரும்பியும் ஊண்டி வச்சுருக்கேன். நல்லா துளுத்துரும். இப்போ தான் வந்திருக்கு போல், காலையில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் குரங்கு. அது குரங்கு மாடி தோட்டத்துக்கு வந்துட்டாலே ஒரு வழி ஆக்கிடும் மாடி தோட்டத்தையே. அதுவும் நம்ம வெண்டைக்காய் பூ வைக்க ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்திங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு பூ. இந்த வருஷம் வெண்டி செடி போட்டதில் இதுதான் ஃபஸ்ட்டு பூ. அதோட விதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் மாற்றி வைக்கணும். பாருங்கள், கருவேப்பிலை பூ வச்சுருக்கத்த சூப்பராக இருக்குல்ல. அதோட என்னோடய பையன் ஒரு தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இது பேர் என்ன, இது என்ன இலை, சேப்பக்கிழங்கா என்னன்னு தெரில. இதில் இந்த தண்ணி ஊற்றுனா அப்படியே ஒட்டாமல் நிற்கும் பாருங்க, அந்த இலை இது. அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்கவே. இதை எங்கேருந்து பறிச்சிட்டு வந்துச்சுன்னு தெரியல. பறிச்சிட்டு அப்படியே தூக்கி வச்சுருக்காரு செட் பண்ணி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷாஅல்லாஹ் நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி கார்டனிங்.